அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தை கலாம் வ மக்ஃபிரத்தை மகாம் வ நூரி அஜ்ஸாம் வ தீனி இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ நபியினா ஹபீபினா முர்ஷிதினா வ மௌலானா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அதத ஹல்கிஹி வ ரதா நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரதா நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. அல்லாஹும்ம ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா வ குர்ரத அயுனின் லில் முத்தகீன இமாமா. ஜஸல்லாஹு சீதினா வ நபியினா வ மௌலானா ஹபீபினா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய வ ரசூலா. அம்மா பஅத். அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி அன்னி மஸனியல் துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். வகால தஆலா குல்னா யா நாரு கூனி பரதம் வ ஸலாமன் அலா இப்ராஹீம். வகால தஆலா லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். சர்வ புகழும் நம்மை படைத்து பரிபாலனம் செய்து வேதனைகளை சோதனைகளை வேதனைகளாக நீக்கி அவைகளிலிருந்து சாந்தி சமாதானத்தை வழங்கிய ஹக்குல் இஸ்ஸா ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்துல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவுக. சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் சய்யிதுல் காயினாத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அன்னாரின் பரிசுத்த சத்தியத்தை பின்பற்றிய உத்தம சத்திய திரு சஹாபாக்கள் நல்லோர்கள், நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்திகீன்கள் சாலிஹீன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தும் கிருபையும் கருணையும் என்றென்றும் உண்டாவதாக. எல்லாமல்ல அல்லாஹ் நம்முடைய பிள்ளை குட்டி மனைவி மக்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அருள் வாய்ந்த வாய்ப்பை தௌபாவின் மூலமாக, இஸ்திக்ஃபாரின் மூலமாக, ஷஃபாஅத்தின் மூலமாக நமக்கு உயர்வான அந்தஸ்துக்களை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, கருணையை, கிருபையை நாடியவர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டிய அத்தியாவசியம் நமக்கு இருக்கின்றது. நம்மை படைத்த அல்லாஹ் அவனுக்கு வழிபடும் வரை நமக்கு பாதுகாப்பையும் நல்லருளையும் உதவியும் செய்கின்றான். அவனை மறுக்கின்ற பொழுது அவனுடைய சட்டங்கள், கட்டளைகள், சட்டதிட்டங்களை மறுக்கின்ற பொழுது அவனுடைய சோதனை வேதனைகளாக மாறி நமக்கு மிக பெரும் ஒரு சவால் எதிர்நோக்கி இந்த உலகத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது. மனிதன் சோதனையில் விடுபடுவதா, வேதனையில் விடுபடுவதா, அல்லது அல்லாஹ் ரசூலுக்கு அடிபணிந்து அவர்கள் சொன்னதை ஏற்று நடப்பதா என்பதை பார்க்கும்போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பல்வேறான சோதனைகளை அல்லாஹ் கொடுத்தான். ஒரு முறை அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தை கேட்குறாங்க, ரப்பி அன்னி மஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன்.
என்னுடைய இரட்சகா, எனக்கு ஒரு ரஹ்மத், மசனிய துர்ரு வான்தர்ஹமுர் ராஹிமீன், தீங்கு தொட்டு விட்டது, அந்த தீங்குக்கு ரஹ்மத்தை நீதானே செய்திருக்கின்றாய் என்று மனம் உவந்து சந்தோஷமாக அவங்க கேட்டாங்க. அப்போ அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனது கருணை என்னும் மிக பெரும் உதவியால் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இது நாதா ரப்பஹு என்று அல்லாஹ் அவர்களை அழைத்து பல்வேறான செய்திகளை சொல்லி ஒரு குதுபி ரிஜிலி, நபி அய்யூபே உமது காலை பூமியின் மீது தட்டு என்று சொன்னான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த புனித நீரிலே குளித்து அவர்களுடைய உடம்பில் உண்டான அத்தனை நோய்களுடைய கிருமிகளும் வெளியேறிவிட்டது. அல்லாஹ் ராகத்தை கொடுத்தான். இது பாபா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மிக பெரும் சோதனையிலிருந்து கொடுத்த, வேதனையிலிருந்து நீக்கிய மிகப்பெரிய கொடை ரஹ்மத்தாக அல்லாஹ் கொடுத்தான். இரண்டாவதாக அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்த நியாமத்தை, அளித்த நியாமத்தை எல்லாம் மறுபடி மீட்டி கொடுத்தான். அப்போ சோதனைக்கு பின் வேதனை, வேதனைக்கு பின் அல்லாஹ் அனைத்தையும் கபூலாக்கி அவர்களுக்கு ரஹ்மத்தை, ராகத்தை, அஃபுவை, ஆஃபியத்தை அல்லாஹ் கொடுத்தான். பாபா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, என்ன கேட்டாங்க? அல்லாஹ்விடத்தில் துஆ, பிரார்த்தனை கேட்குறாங்க. அந்த பிரார்த்தனைக்கு பதிலாக அல்லாஹ் சொன்னான், யா அல்லாஹ், பூமி வானத்திலே ஒருவன் நீ, பூமியிலே ஒருவன் நான், உன்னை அல்லாஹ் என்று சொல்வதற்குண்டான அந்த வாழ்வின் ஆதாரங்களை இவர்கள் அளிக்க முயற்சிக்கின்றாங்க. ஆகையால் ரப்பே, எனக்கு நீ அமைதியும் நிம்மதியும் கொடு. அப்போ அல்லாஹ் சொன்னான், குல் நான் யா நாரு கூனி பர்தம் வசலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே பாபா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீ குளிர்ந்த மண்டபமாக, பூங்காவாக மாறுண்டான்லாம். அல்லாஹ் மாற்றி கொடுத்தான். அவர்களுக்கு சோதனைக்கு பின் வேதனை, வேதனைக்கு பின் ரஹ்மத்தையும் எல்லாம் கொடுத்தான். அதுபோன்றுதான் அல்லாஹ் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு அருள்மாரியை கொடுத்தான். அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். பல்வேறான சோதனை. கப்பலிலே சென்றபோது அதை நிற்பாட்டி அவர்கள் குதித்து மீன் அவர்களை முழுங்கி கடலுக்கு ஆழத்திலே கொண்டு வைத்தது. அப்போ இந்த கும்மிருளிலிருந்து மலக்குமார்களுக்கு ஒரு சத்தம் போகுது, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அந்த ஓசையை, அந்த சத்தத்தை கேட்டுவிட்டு அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, ரப்பே, இது என்னப்பா கடல் கடியில் இருளாக இருக்குது, மிகப்பெரிய ஒரு ஒளி மீன் வகுத்தில் தெரியுது, இது யார்? அப்போ தான் சொன்னான், என்னுடைய நல்லடியார் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்னை அந்த கடலுக்குள், மீன் வயிற்றுக்குள் அவர்கள் கும்மிருளில் என்னை துதித்து கொண்டிருக்கக்கூடிய பேரொளிதான் அது. லா இலாஹ இல்லா அன்த ரப்பே, அல்லாஹுவே வணங்கத்திற்குரியவன் உன்னை தவிர யாரும் இல்லை. சுப்ஹானக், உன்னை நான் தூய்மைப்படுத்துகின்றேன். என்ன அல்லாஹ் அழுக்கு பிடிச்சா இருக்கான்? உன்னை நான் தூய்மைப்படுத்துகின்றேன், உன்னை நான் துதிக்குகின்றேன், உன்னை நான் போற்றி வணங்குகின்றேன். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், எனக்கு எல்லா நியாமத்தையும் கொடுத்தடாப்பா,
நான் அநியாயக்காரனில் மிக பெரும் ஒரு அநியாயக்காரனாக நான் ஆகிவிட்டேன். உன்னுடைய தவக்கலத்தை விட்டு படகிலே ஏறி படகிலிருந்து நான் குதித்து மீன் என்னை முழுங்கச் செய்தாய். அதிலிருந்து ரப்பே நான் செய்த பாவத்தை மன்னி என்று கேட்டவுடன் அல்லாஹ் அவர்களை மன்னித்து அல்லாஹ் அந்த மீனை கரையிலிருந்து கக்க வைத்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரொருளை கொடுத்தான். தர்ம சங்கடமான நிலைகள், அதாபுகள், தொத்துக்கள், அவர்களை தொத்திய அந்த கவலைகள் எல்லாத்தையும் அல்லாஹ் நீக்கி வச்சான். நீக்கி வச்சதுனால சொன்னாங்க, லா இலாஹ, வணக்கத்திற்குரிய உன்னை தவிர யாரும் இல்லையப்பா, நான் விட்டுட்டு ஒடியாந்துட்டேன். இல்லா அன்ட, நீ தான் தகுதி உள்ளவன். சுபஹானக், உன்னை நான் தூய்மைப்படுத்துகின்றேன். தூய்மையானவன் நீ ஒருவன் தான். இன்னி குன்து, நான் அநியாயம் செய்து விட்டேன், அநியாயக்காரனில் ஒருவனாக இருக்கின்றேன். லாலிமீன், மிக பெரும் அநியாயக்காரன், நீ என்னை மன்னி என்று அவர்கள் துதித்தார்கள். இந்த சுபஹான் அல்லாஹ் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் சொல்லும்போது, சுவனபதியின் ஆற்றங்கரையில் ஒரு மரம் நடப்படுகின்றது. 500 மைல் தொலை தூரம் நடந்தால் எந்த அளவுக்கு நிழல் கிடைக்குமோ அந்த அளவுக்கு அந்த தஸ்பீஹுடைய பவரை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். தின்னூனில் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய சீடர்களோடு ஒரு வனாந்தரத்தில் உட்கார்ந்துருக்காங்க. சாப்பிட்டு 3 நாள் முடிந்து விட்டது. 4வது நாள் ஆரம்பம். அந்த மரத்துக்கடியிலே உட்கார்ந்து இவங்க சொல்கிறாங்க, அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா. இதை மற்ற சீடர்கள் கேட்டாங்க. அதில் ஒரு சீடர் எழுந்திருக்கின்றார். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஷேக் தின்னூனில் மிஸ்ரியே, நாம் சாப்பிட்டு பல நாள் ஆகுது, பசி கொடுமை வாட்டுது, இன்னும் ஒரு நாள் என்ன செஞ்சால் மயங்கி மௌத்தா போடுற கண்டிஷனில் இருக்கும். நீங்கள் அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லாண்டீங்களே, உங்களுக்கு எங்கே சாப்பாடு கிடைத்தது என்று கேட்டார். இப்போ ரொம்ப அன்பான ஆதரவான அவர்களை அரவணைக்கும் குரலில் அவங்க சொன்னாங்க, கோவப்படாமே, அப்பா நான் என்னுடைய ரப்பை புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லா, சர்வ புகழும் அல்லாஹ்வுக்கே. ஆமாம், நாம் எங்கே சாப்பிட்டாவளோ அல்ஹம்துலில்லா சொல்கிறது என்றார் அவர். உடனே தின்னூனில் மிஸ்ரி ரஹ்மஹுல்லா சொன்னாங்க, அல்லாஹ் நம்மை படைத்தான், அல்லாஹ் நமக்கு அனைத்தையும் தருகின்றான். சில சந்தர்ப்பத்திலே நாம் செய்கின்ற பாவம் அடவாடித்தனத்தின் காரணமாக நம்மை இம்திஹான் சோதிப்பான். இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. இந்த சோதனைக்கு பிறகு மிக பெரும் வெற்றி இருக்கு. சோதனையில் தாழாதீர்கள், மனம் நம்பிய நிலையில் மட்டும் புகழாதீர்கள் என்று சொல்லி வாய் முடிக்கிறாங்க. இப்போ தின்னூனில் மிஸ்ரி ரஹ்மஹுல்லா சொன்னாங்க, அல்லாஹ் தந்தாலும் அல்லாஹ் தரவில்லையானாலும் அல்லாஹ் நம்மை சொர்க்கத்தில் போட்டாலும் அல்லாஹ் நரகத்தில் போட்டாலும் அல்லாஹ் ஃபில்ஹால், எல்லா நிலையிலையும் அல்லாஹ் அல்லாஹு தான் என்று சொன்னார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் மிம்மாசி வல்லா வகுல்லு ஷைஇன் யகூலுல்லா. நம்மளால் பொறுக்க முடியவில்லையே. அல்லாஹ் பார்க்கின்றான். சோதனைக்கு பிறகு உனக்கு வேதனை, அல்லது வேதனைக்கு பிறகு ஒரு சோதனை, அதற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு ரஹ்மத், உன்னை உயர்த்தக்கூடிய ரஹ்மத். அந்த ரஹ்மத் அடைவதற்கு முன்னால் நீ என்னுடைய பிரஜைகளுக்கு மத்தியிலே யார்கிட்டையாவது என்னை பற்றி குறை பேசுகின்றாயா என்பதை அசருக்கும் மகரிபுக்கும் இடையிலே மலக்குகளை விட்டு இவனை சோதிப்பதற்காக அனுப்புகின்ற பொழுது வரக்கூடிய நண்பர்கள் அல்லது நண்பர்களான பெண்கள் கூடும் குடும்பஸ்திரிகளிடத்தில் போய், அல்லாஹ் என்னை இப்படி சோதித்தான் அப்படி சோதித்தான், என்னால் தாங்க முடியலையே, என்னை மாதிரி யாரையும் சோதிக்கக்கூடாது, அம்புட்டு வேதனை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லிவிட்டால் நீங்கள் அல்லாஹ்வை விட்டு விலக வேண்டாம். அல்லாஹ் உங்களை விட்டு விலகி துஷ்மனை கண்டால் தூர விலகு என்று ஒதுக்கி வைத்து விட்டான். இதுதான் உண்மை. இந்த உண்மையை உணர்வதற்கு சோதனையும் வேதனையும் ரஹ்மத்தாக அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கான். வல்ல ரஹ்மான் இந்த 3 ஆயாத்துக்களில் 3 விதமான படிப்பினைகள், 3 நபிமார்களில் 3 விதமான படிப்பினைகள், ஒரு விலாயத்துடைய
இறை நேசருடைய அந்த திக்ரில் அல்ஹம்துலில்லா என்று தந்தாலும் தரவில்லையானாலும் அல்ஹம்துலில்லா, உயர்த்தினாலும் தாழ்த்தாலும் அல்ஹம்துலில்லா, நம்மை எதை எப்படி செய்தாலும் அல்லாஹ் அல்லாஹ் என்று மனிதன் சொல்லுகின்ற பொழுது அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ குல்லு ஷைஇன் யகூலு அல்லாஹ், என்னை மன்னித்திலையா அல்லாஹ், ஒவ்வொரு பொருளும் மூலமாக நீ படைத்தது, அது உன்னை தஸ்பீஹ் செய்கின்றது என்ற அந்த நினைவாற்றலை நமக்குள் கொண்டு வரவில்லையானால் ஆங்காரம் ஓங்காரம் உருவெடுத்து காலியாக மாறும், மாயாக மாறும். நம்மை தொலைப்பதற்கு இதுவே மூல காரணம் என்பதை நாம் உணர வேண்டும். வல்ல ரஹ்மான் நம்முடைய பாவங்களை மன்னித்து உயர்வான அந்தஸ்துடைய மக்களாக ஆக்குவதற்கு நம்மை சீரும் சிறப்புமாக வாழ வைப்பானாக. நம்முடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை மன்னித்து அனுதினமும் கொடுத்தாலும் கொடுக்கவில்லையானாலும் தந்தாலும் தரவில்லையானாலும் அல்லாஹ் அவனுடைய அருள் குடைகளான இந்த சோதனைக்கு பிறகு மிக பெரும் ரஹ்மத்தை நிலைநாட்டுவதற்கு நாம் யாரிடத்திலும் குறை சொல்லாமல் இருப்பதற்கும், அப்படி தவறி சொல்லி இருந்தால் நம்மை படைத்த எஜமான் வல்ல ரஹ்மான் நம்மை மன்னிக்க போதுமானவன். ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர். அஸ்லிம் தஸ்லீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபத்தபிஊனி அலல் இஸ்லாம் வ உத்தூனி மினல் முஸ்லிமீன்.